அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினர்கள். ஃபாத்திமா எண்ணில் ஒரு பகுதியாவார். எனவே அவருக்கு கோபமூட்டியவர் எனக்கு கோபமூட்டியவர் ஆவார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி மிஸ்வர் இப்னு மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 3714 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் மிகச்சிறந்த மேன்மைக்குரிய ஒரு குடும்பம். அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பார்கள் என்று குறிப்பிட்ட செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 3624 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிள்ளைகள் குறித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, ஒரு நாள் தம் பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தம்முடன் அழைத்து வந்து அவருடனேயே மிம்பரில் ஏறினார்கள். பிறகு இந்த என் மகன் தலைவராவார், அல்லாஹ் இவர் வாயிலாக முஸ்லிம்களின் 2 குழுவினரிடையே சமாதானம் செய்து வைக்கக்கூடும். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 3629 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, நபியே நீர் கூறுவீராக, இதற்காக நான் எந்த ஒரு கூலியையும் கேட்கவில்லை, உறவினர்களை நேசிப்பதை தவிர என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 42 வசனம் 23 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்திற்கு நல்வழியை காட்டி தந்தார்கள். நாளை மறுமை நாளிலே இந்த மனித சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சொர்க்க வாழ்வை அடைந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தவர்கள். இப்படிப்பட்ட பாக்கியங்களை நமக்கு பெற்று தந்தவர்கள், என் குடும்பத்தினரை நீங்கள் நேசியுங்கள், வேறு எதையும் உங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனாகிய உமர் பின் அபி சலமா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபியின் குடும்பத்தினரான உங்களை சுத்தப்படுத்தவே அல்லாஹ் நினைக்கிறான் என்ற குர்ஆனுடைய வசனம் அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருந்தபோது அருளப்பட்டது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகள் ஃபாத்திமா, பேரக்குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ஆகியோரை அழைத்து தான் வைத்திருந்த போர்வைக்குள்ளே சேர்த்து மூடிக்கொண்டார்கள். பின்னால் நின்று கொண்டிருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அந்த போர்வைக்குள்ளே சேர்த்து கொண்டார்கள். பிறகு, யா அல்லாஹ், இவர்களே என் குடும்பத்தினர்கள், இவர்களை விட்டு அசுத்தத்தை நீக்குவாயாக, இவர்களை முழுமையாக பரிசுத்தப்படுத்துவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். அப்போது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நானும் அவர்களுடன் சேர்ந்தவள் தானே என்று கேட்டேன். நீ உனது அந்தஸ்தான இடத்தில் இருக்கிறாய் என்று பதிலளித்தார்கள். இந்த நபிமொழி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய போர்வைக்குள் சேர்த்து கொள்ளவில்லை என்பதை தெரிவிக்கிறது.
மருமகன் அலியை அணைத்து கொண்டிருந்ததால் அந்த இடத்தில் உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து கொள்ளவில்லை என்று விரிவுரையாளர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியரும் அல்லாஹுடைய தூதரின் குடும்பத்தினர்களே என்பதுதான் சரியான நிலைப்பாடாகும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.